मुक्तये मावम् अनीश्वर दानवे मावम् अगिर्मुद्राय मावोदिगमयराट्टि भूषणे धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्।
ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. நிறை கணபதி சரணம் சரணம் தலை நிறை கணபதி சரணம் சரணம் கஜமுக குணபதி சரணம் சரணம் சரஸ்வதி அகில லோக संगीत रस कलावल्यम तत्त्वमानशुः परेण नागं निहितं भुवायं परमेश्वभूतं यत्पुण्डरीकं पुरमध्य सद्गस्तं तत्रापि दहरं गगनं विशोगस्तस्मिन् यदन्तस्तदुपासितव्यं यो वेदादौ स्वर. என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா. கண்ணாரமுதக்கடலே ஓற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி போற்றி. கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உனை நினைந்து, நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உனை நினைந்து. ஜய 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 கதவே. இந்த ரொம்ப விசேஷமான நிகழ்ச்சி சின்னியா மிஷன் துவங்கி 75வது ஆண்டை முன்னிட்டு இந்த வருடம் முழுவதும் சிறப்பான நிறைய நிகழ்ச்சிகள் நடந்துட்டு, அதில் ஒன்று அமிர்தவாகினி யாத்திரைன்னு சொல்லி சுவாமி சின்னியானுடைய
சந்தேஷம் மெசேஜ் எல்லாம் எடுத்துட்டு வர மாதிரி இந்தியா முழுக்க இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றுள்ள அனைத்து சுவாமிஜிஸ்க்கும் தனித்தனியாக அவங்களும் உரையாற்ற போறாங்க. அவங்க எல்லாரையும் வருக என்று சின்மயா மிஷன் சார்பிலையும் உங்கள் சார்பிலையும் நான் வரவேற்றுக் கொள்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே. சாஸ்திர அறிவு உள்ளவர்களாக, சமுதாய நலனை கருத்தில் கொண்டவர்களாக, சுயநலமற்ற மனிதர்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். அதுதான் பெரியவங்க எல்லாமே நமக்கு காட்டிய வழி. சின்மயானந்தம் சுவாமிகளை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். அறிவு. இன்றைய தினம் சின்மயானந்த மிஷன் 75வது ஆண்டு விழா பவள விழாவை கொண்டாடிக்கிறது. கீதையோட உபதேசமும் அதே தான். மனச்சோர்வை நீக்கி பராக்கிரமம் படைத்து இழந்தது அப்படின்னு பகவான் வந்து கிருஷ்ணன் சொல்றாரு. சின்மயானந்த சாமியோட அருள் வந்து இந்த தினம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். நமஸ்காரம். இப்போ குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ் மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஹரி ஓம். இங்கே அமைந்திருக்கும் எல்லா சாதுக்கள் மலர்பாதங்களுக்கு என் முதல் மரியாதையை சின்மயா மிஷன் வந்து 75வது வருஷம் இந்த வருஷம் பண்றேன். அக்செப்டன்ஸ் பெற்று இவ்வளவு சப்போர்ட் கிடைத்து இருக்கின்ற 2 ஆர்கனைசேஷன்ஸ் வேதாந்தத்தை பலமாக பின்தொடர்ந்து வேதாந்தத்தை எல்லோருக்கும் பரப்புகின்ற ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இன்னைக்கு தெரிஞ்ச ஆர்கனைசேஷன்ல ராமகிருஷ்ணா மிஷன், சின்மயா மிஷன். ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்மயா மிஷனுக்கும் சரி ராமகிருஷ்ணா மிஷனுக்கும் சரி ரொம்ப தொடர்பு. ராமகிருஷ்ணா மிஷனுடைய ஒரு ஒன் ஆஃப் த ஹெட்ஸ் பிரசிடென்ட் சொல்லுவோம் இல்லைங்களா, சுவாமி ரங்கநாதானந்த்ஜி. அதே காலகட்டத்தில் தான் சுவாமி சின்மயானந்த்ஜி வந்தாங்க. அவங்க இருவரும் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். 2015ஆம் ஆண்டு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து சுவாமி சின்மயானந்தர் மேல ஒரு பாயிண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த நேரத்தில் நம்ம கேள்விப்பட்ட விஷயம், இதற்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு மகானுடைய பாயிண்ட் ரிலீஸ் ஆனது சுவாமி விவேகானந்தர். அந்த மாதிரி அருமையான ஒரு என்ன சொல்றதுங்க, அமேசிங் மேன். சுவாமி சின்மயானந்தி சொன்ன வார்த்தை ஸ்ட்ரைவ் ஆன் அப்படின்னு சுவாமி சின்மயானந்தி சொன்னார். ஸ்ட்ரைவ் ஆன் அப்படின்னா தமிழ்ல முயற்சி செய்து கொண்டே இருக்கு. நம் மூலமாக, நம் ஒவ்வொருவரும் மூலமாக எவ்வளவு பேருக்கு பகவத்கீதையும் உபநிடதங்களும் போய் சேர்ந்தது என்ற கேள்வி நாம் கேட்க வேண்டும். நாம் படித்தோம் என்றுள்ளது உண்மை. ஆனால் நம் மூலமாக எவ்வளவு பேர் ஆன்மீகத்தை புரிந்து கொண்டார்கள், எவ்வளவு பேர் நம்மளுடைய கலாச்சாரத்தை அறிந்து கொண்டார்கள். அப்பொழுதுதான் நாம் மிஷன் 2 ஆர்கனைசேஷனுடைய பேரும் மிஷன், ஆசிரமம் கிடையாது. ராமகிருஷ்ணா மிஷன், சின்மயா மிஷன், because we are missionaries. பிறப்பினால் மட்டும் இந்துக்களாக இருந்தால் போராது, நம்முடைய அறிவினாலும் நம்முடைய வாழ்வினாலும் இந்துக்களாக வேண்டும். அந்த ஒரு எழுச்சியை 75 ஆண்டுகள் முன்னாடி சுவாமிஜி ஆரம்பித்து வைத்தார். அதை நாம் எல்லாம் தொடருவோம். அதற்காகத்தான் இந்த யாத்திரை இன்றைக்கு 116வது நாள். ஹரியோம். ஹரியோம் சாமி. என் பேர் ரமேஷ். நான் சென்னையிலிருந்து வருகிறேன். ஹரியோம். என்னோட பேர் சுகா. நானும் சென்னையில் தான் வந்திருக்கேன். நானும் சென்னையில் சின்மயா இன்டர்நேஷனல் ஸ்கூல் கோயம்புத்தூரில் படித்தேன். And I'm very excited for the next 108 days that I look forward. Thank you very much. ஹரியோம். என் பேர் அனன்யா. தமிழ் தெரியாது. I'm from Kasaragod, Uttar Pradesh. I'm a textile designer and I was working in Delhi. என்னோட பேர் மோஹித் சர்மா. நானும் வந்து சென்னையிலிருந்து தான் வந்திருக்கேன். ஆனால் என்னோட நேட்டிவ் ராஜஸ்தான். சென்னையில் வந்து செட்டில் ஆயிருக்கோம் ஒரு 3-4 ஜென்ரேஷன்ஸாக. என் பேர் ஸ்ரீவித்யா.
நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். நான் சின்ன யுவகேந்திரா 4 இயர்ஸ் முன்னாடி ஜாயின் பண்ணேன். இந்த யாத்ரா மூலயமா எனக்கு வந்து நிறைய சின்மயா மிஷன் மெம்பர்ஸ், டிவோட்டீஸ், பக்தர்கள் பார்க்க அவங்க குருதேவ் கிட்ட என்ன கற்றுக்கிட்டாங்கிற அந்த ஸ்டோரி கேட்டு எங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுறப்போ ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதான், நன்றி. என் பேர் ரவி கிருஷ்ணா. நானும் சென்னையிலேருந்து தான். நான் வந்து சென்னையில் இருக்கிற சின்மயா வித்யாலயா படித்தேன். ஸோ 700 ஸ்லோகங்கள் தெரியலனா கூட பகவத்கீதையில 5 ஸ்லோகங்கள் தெரியும். ஸோ 5 ஸ்லோகங்கள் படித்து பகவத்கீதையை முழுவதும் படிப்பதற்கான ஆரம்பத்தை நாம் செய்து கொள்ளலாம். யாத்திரைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் வருக வருகன்னு வரவேற்கிறோம். இன்னைக்கு சதாசிவ பிரம்மேந்தரோட ஆராதனை நாள். அதனால் நெரூர் சதாசிவ பிரம்மேந்தருடைய அனுகிரகத்தோடு, சுவாமி சின்மயானந்தரோட ஆசீர்வாதத்தோடு ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனம் சாரதா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இந்த வாகினியினுடைய ப்ரோக்ராம் நடக்கிறது. சுவாமி சின்மயானந்தருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் பரிபூர்ணமான்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதே போல் இங்கே யோக ஹனுமான் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார் சின்மயா மிஷனில். சுவாமி சின்மயானந்தரோட அனுகிரகத்தோடு தேஜோமயானந்த சாமிஜி பிரதிஷ்டை செய்தார். அவருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும். யோக கணபதி, யோக ஹனுமானுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. ஹரி ஓம். நன்றி.